ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வஸ்ட் ஒன்று பார்ப்போம். விஜய மதுபாலன் அவர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பற்றி பேச சொல்லியிருக்காரு. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி பார்ப்போம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் அதில் நான் போடுறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பற்றி. நான் வேணால் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். நான் படிக்கும்போது இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் படிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து மறுபடியும் அதே சப்ஜெக்டை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும், மறந்து போகிற மாதிரி இருக்கும், ஒன்றும் புரியாமல் இருக்கும். ஸோ இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து நான் படிக்கும்போது நிறைய அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட், ஆனால் இதில் வந்து ரொம்ப குழப்பங்கள் வந்து இருக்குது. அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவு பண்ணுறேன். சரி, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் வந்து என்ன? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இப்போ ஒவ்வொரு ஏரால வந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால வந்து குவாண்டம் வந்தோடனே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே மாற்றி விட்டுச்சு. அதனால என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கிளாசிக்கல் ஆக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் 3 செக்ஷனாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ், அப்புறம் லக்ராஜியன் மெக்கானிக்ஸ், அப்புறம் ஹாமில்டோனியன் மெக்கானிக்ஸ். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம புது ஏரால இருக்கோம் மெக்கானிக்ஸில். மெக்கானிக்ஸ்னா என்ன? மெக்கானிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் ஆஃப் மோஷன். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கோ, அது ஸ்பின்னிங்காக இருக்கட்டும், இல்லை ஓரதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மெக்கானிக்ஸ் கேட்டகரியில் வந்துட்டோம். அதனால வந்து மற்ற கேட்டகரி ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. பட் இது வந்து வெறும் மோஷன் வச்சு என்னென்ன நடக்குது, அது மோஷனாக மூவ்மெண்ட், அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும், அதுதான் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் சயின்ஸ். இது இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட டைம் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு இது ஆரம்பித்ததே வந்து ஃபெர்மண்ட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து ஏர்லி 1600s வந்து இருந்தார். அவர் தான் வந்து ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணார் லைட் வச்சு. அதுக்கப்புறம் நியூட்டன் வந்தார். நியூட்டன் வந்து 3 லாஸ் ஆஃப் மோஷன்ஸை போட்டு எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி தான் வந்து மெக்கானிக்ஸ் ஒர்க் வந்து அப்படின்னு. அவர் பண்ணது வந்து லேட் 1600s. அதுக்கப்புறம் ஒரு ஏர்லி, அதாவது ஒரு மிட் 1700s வந்து லக்ராஜன் வந்தார். அவர் வந்து கிளாசிக் மெக்கானிக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டாரு. அப்புறம் ஹாமில்டன் வந்தார். அவர் ஏர்லி 1800s வந்தார். அவரும் கிளாசிக் மெக்கானிக்ஸை வந்து இன்னொரு தியரி ஒன்று ப்ரப்போஸ் பண்ணி வேறு டைமென்ஷனில் எடுத்துன்னு போயிட்டார். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹாமில்டன் மெக்கானிக்ஸ், அப்புறம் லக்ராஜியன், நியூட்டன், இது எல்லாமே வந்து நம்ம அப்பப்போ எங்கே வேணுமோ அது அப்ளிகபிளாக வைக்கிறோம். ஆனால் ஹாமில்டன் பண்ணிட்டு போனது தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்ச். என்னன்னா, நம்ம ஹாமில்டனுக்கு அப்புறம் நம்ம அடுத்து ஜம்ப் ஆனது குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஹாமில்டனோட மெக்கானிக்ஸ் வச்சு தான் வந்து ஒரு பிரிட்ஜாக யூஸ் பண்ணி குவாண்டம்க்கு வந்து ஜம்ப் பண்ண முடிஞ்சது. இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம், இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு. இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் புரியறதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க நல்லா ஃபாஸ்ட்டாக. அப்போ நடுவில் வந்து ஒரு கூட்டம் மாதிரி ஒன்று வருது, அதில் தண்ணி தேங்கி இருக்குது. ரோடு நடுவில் இருக்குது. சில இடத்துல அதாவது நடு சென்ட்ரல் நிறையா இருக்குது, சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் அந்த தண்ணி படலில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம், அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று வந்து நீங்கள் தண்ணியை வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் ஓரம் கட்டி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது இன்னொரு ஆப்ஷன். இல்லை போகாமல் இருக்குது இன்னொரு ஆப்ஷன். ஸோ இந்த நிறையா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து வந்துடும். இப்போ ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தண்ணி நிறைய இடத்துல வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோடு கம்மியாக இருக்கும், வாட்டர் நிறையா இருக்கும். அதனால் உங்களோட ஸ்பீடு வந்து கம்மியாகிடும். இப்போது இதே தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோடு நிறைய இருக்கும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஆனால் தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் டெஸ்டினேஷன் வந்து போய் சேர முடியும். ஸோ இப்போ நீங்கள் எந்த பார்த்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா, நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஓரம் கட்டி எங்கே ரோடு மேக்ஸிமம் இருக்கோ அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்புறம் தண்ணி இருக்கிற இடத்துல ஸ்லோவாக போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதுதான் வந்து இயற்கையும். இதுக்கு பேர் தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்வாங்க. அதாவது ஆக்ஷனா என்னன்னா உங்களோட மூவ்மெண்ட், அதுதான் வந்து ஒரு ஆக்ஷன். அந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து உங்கள் நிறைய பாத் எடுக்க முடியும். அதில் உங்களுக்கு எது ப்ராஃபிட்டபுளான பாத்தோ, எது வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போமோ அந்த பாத் தான் நம்ம எடுப்போம். அதுதான் நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போது இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இதே உதாரணத்தை நம்ம வந்து ஒரு லைட் வச்சு பார்க்கலாம். இப்போ தண்ணிக்குள்ளார ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ லைட் வந்து வருது. இப்போ தண்ணியில் வந்து அது உள்ளே என்ட்ராகும்போது அந்த ஆப்ஜெக்டை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா லைட்டுக்கும் நிறைய பாத் இருக்குது. அந்த லைட் வந்து பெண்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்டை பலவிதமாக போய் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஆனால் லைட் வந்து என்ன பண்ணுன்னா, அது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தண்ணிக்குள்ளார போனால் அதுக்கு ஸ்பீடு கம்மியாகிடும் லைட்டுக்கு வந்து தெரியும். ஏன்னா அது வாட்டரோட டென்சிட்டி இருக்குன்னா லைட்டோட ஸ்பீடு வந்து கம்மியாகிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, அது வந்து நம்ம ரோடு கதை தான். நம்ம ரோட்டில் மேக்ஸிமம் இருந்து எப்படி தண்ணிக்குள்ளார என்ட்ரு ஆகுமோ, லைட் வந்து என்ன பண்ணணும், மேக்ஸிமம் தண்ணிக்கு வெளியில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ட்ரு ஆக முடியுமோ என்ட்ரு ஆகிட்டு அப்புறம் அதை போய் ஆப்ஜெக்டை போய் ரீச் பண்ணும். லைட் வந்து பை நேச்சுரலாகவே வந்து பாத் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் தான் வந்து எடுக்கும்.
இதை தான் வந்து இவர் ஃபெர்மட் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்லி 1600s வந்து ப்ரொபோஸ் பண்ணார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, லைட் வந்து எப்பயுமே வந்து பாத் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் எடுக்கும். அதுதான் வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ணது. ஆனா அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கல. ஏன்னா 50 வருஷம் கழிச்சு நியூட்டன் வந்துட்டாரு. நியூட்டன் வந்து இந்த மோஷன் பத்தியெல்லாம் ஒரு லா வந்து கொண்டாண்டாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா ஆஃப் மோஷன் இதெல்லாம் வந்து கொண்டாந்துட்டு அவர் வந்து ஃபோர்ஸ் வச்சு தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி சீல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நான் அதை ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழே போடுறேன். அதை போய் நீங்க பாருங்க. அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த மேஜர் கான்செப்ட்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து நியூட்டன் வச்சதுதான். அவரோட வாதம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுப்போம். ஒரு ஆப்பிள் வந்து மரத்தில் தொங்கிட்டு இருக்கு. இப்போ நியூட்டன் கண் பார்வையில் வந்து என்னன்னா, அதில் வந்து 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதை புல் பண்ண பார்க்குது கீழே இறக்கத்துக்கு. இன்னொன்று வந்து மேலே வந்து அது வந்து ஒரு காம்புல வந்து இருக்கு. அது என்ன, அது வந்து டென்ஷன்றது ஒரு ஃபோர்ஸ். ஸோ 2 ஃபோர்ஸும் வந்து கவுண்டராக்ட் பண்ணி பேலன்ஸ் ஆனதுனால ஆப்பிள் மேலேயே இருக்கு. இதே ஏதோ ஒரு ஃபோர்ஸை நீங்க வந்து மாத்தி விட்டீங்க அப்படின்னா, ஆப்பிளோட பிஹேவியர் மாறிடும். இப்போ வந்து நீங்க அந்த டென்ஷனை போயிட்டு நீங்க ஆப்பிள போய் கத்தி வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆப்பிள் வந்து நேரா கீழே விழுந்துரும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. அப்பனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அது ஓவர் கம் பண்ணுது. இப்போ நியூட்டன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் லா தாண்டி செகண்ட் லால வந்து என்ன, அந்த ஃபோர்ஸ்ல வந்து என்ன பாத் அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். F = ma அந்த ஃபார்முலா வச்சு ஒரு ஆப்பிள் வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து விழும் அப்படிங்கிறது அவரால சொல்ல முடிஞ்சது. இதே தான் வந்து நீங்க எந்த ஆப்ஜெக்ட்டும் வச்சுக்கலாம். இப்போ எந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாத் வந்து தெரியணும். அடுத்து எங்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த பொசிஷன்ல வந்து ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்கு, அதனோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சு உங்களால வந்து நெக்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். நம்ம சொல்ல முடியும். கான்கிரீட்டா சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் தெரியும். அப்புறம் என்ன ஸ்பீட்ல ஆக்ஸலரேஷன் என்னன்னு தெரியும். நமக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை இருக்குன்னு தெரியும். நம்ம ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் நம்மளால சொல்ல முடியும். நியூட்டனோட ஃபார்முலா வச்சு மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளால வந்து பொசிஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க முடியும். ஆனா சில ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாறி போச்சு. ஒரு உதாரணம் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண பண்ண வந்து அதனோட மோஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸா போச்சு. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து ஒரு பெண்டுலம் இப்படி நீங்க ஹேங் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ அந்த பெண்டுலம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு தான் போகும். அப்பனா அதுக்கு வந்து 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான். இப்போ இதே பெண்டுலம் கூட இன்னொரு பெண்டுலம் வந்து அது கூட அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பெண்டுலம் ஒரு சைடுல போகும். அப்புறம் கீழ இருக்கிற பெண்டுலம் வந்து இன்னொரு டைரக்ஷன்ல போகும். அப்பனா அது வந்து 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ இத போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ அதோட பாத்த வந்து பிளாட் பண்றது வந்து நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வச்சு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இப்போ இது வந்து ஒரு பிரச்சனையா இருந்தது. ஆனா வேற வழி இல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லெகரியன் வந்தாரு. அவர் இந்த ப்ராப்ளத்த பார்த்தாரு. ஏன்னா நியூட்டன் ஈக்குவேஷன் நல்ல ஈக்குவேஷன் தான். ஆனா இட்ஸ் காம்ப்ளெக்ஸா போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து லெக்ராரியன் ஈக்குவேஷனை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஏன் வந்து நியூட்டனோட ஈக்குவேஷன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸா முடியுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்க எது கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வேணும். இப்போ ஃபோர்ஸ்ன்றது நெறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் வந்து கீழ விழுறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸஸ் நெறைய இருக்கு. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து விண்ட் எனர்ஜி இருக்கு. அது அந்த காற்று கூட கொஞ்சம் வந்து ஃப்ரிக்ஷன கிரியேட் பண்ணும். ஸோ இந்த நெறைய ஃபோர்ஸஸ் வச்சு நீங்க மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்க்கு பண்றது ஈஸி. அதுவும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல இருக்கும்போது ரொம்ப ஈஸி. இதே வந்து பல ஆப்ஜெக்ட்ஸ், பல பார்ட்டிகல்ஸ போட்டு நீங்க மல்டிபிள் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுதான் வந்து லக்ராஜியன் வந்து வேற அப்ரோச் எடுத்தாரு. அவரோட அப்ரோச் வந்து என்னன்னா, இந்த ஃபோர்ஸ் எல்லாம் தூக்கி வெளில போட்டுட்டு, அவர் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சாரு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மோஷன்ல போணும்னா, அதுக்கு வந்து 2 சேஞ்ச் நடக்குது. ஒண்ணு வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்புறம் கைனடிக் எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கணும். இப்ப நம்ம ஆப்பிள் எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்ப ஆப்பிள் வந்து மரத்துலருந்து கீழ விழுது அப்படின்னா, அதுக்கு வந்து ஆப்பிள் மரத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. இப்ப அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம அந்த ஆப்பிள வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஆப்பிள் கீழ விழுது. அப்பன்னா நம்ம வந்து ஆப்பிளுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜிய குடுத்துட்டோம். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹைல இருக்கும்போது ஆப்பிள் மேல இருக்கு. இப்போ கீழ வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாயிட்டே இருக்கும். கைனடிக் எனர்ஜி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் வச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால வந்து பாத் வந்து சொல்ல முடியும். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டோட பாத்த கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அதனோட பாத் அப்படின்னு. இப்போ அவரோட மெத்தட்ல வந்து இதே ஆப்பிள், இதே சினாரியோ வச்சுட்டு கால்குலேட் பண்ணும்போது, எக்ஸாக்ட்டா நியூட்டன் வந்து என்ன ஃபார்முலா வச்சு ஆன்ஸர் கொண்டாந்தாரோ, லக்ராஜியன்லயும் அதே ஆன்ஸர் தான் வந்தது. ஸோ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஒண்ணும் கிடையாது. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா லக்ராஜியன் கால்குலேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வேற, இந்த சிம்பிள் சினாரியோக்கு. ஆனா என்ன ஒரு பெனிஃபிட்டா இருந்ததுன்னா, லக்ராஜியன் கால்குலேஷன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சினாரியோக்கு வந்து அவரோட ஈக்குவேஷன் தான் ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஏன்னா, நெறைய இடத்துல வந்து நம்ம ஃபோர்ஸ் பத்தி கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு வந்து 2 எனர்ஜி தான். கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்ன அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா, இப்போ நியூட்டன் மாடல்ல வந்து உங்களால வந்து ஃபோர்ஸ் வந்து அந்த மொமெண்ட்ல தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் எங்க இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் கால்குலேஷன் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் எங்க இருக்குன்றது சொல்ல முடியும். ஆனா லக்ராஜியன்ல வந்து என்னன்னா, உங்களுக்கு பொட்டன்ஷியல் அண்ட் கைனடிக் எனர்ஜி வச்சு உங்களால வந்து நெறைய பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணிட முடியும். அது நீங்க வந்து சொல்லலாம், இது எந்த பாத் வேணா எடுக்கலாம் அப்படின்றது உங்களால சொல்ல முடியும்.
இது எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஜிபிஎஸ் மேப் எடுத்துக்கங்க. அந்த மேப்ல வந்து ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போகும்போது, நீங்க எனக்கு எவ்வளோ ரவுட் இருக்கு காமி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த மேப்ல வந்து பல ரவுட் வந்து காமிக்கும். ஆனா, நார்மலா கார் வந்து எது பெஸ்ட் ரவுட்டோ அதுதான் எடுத்துட்டு போகும். எது ஃபாஸ்டஸ்ட் டைமோ அதுதான் வந்து எடுத்துட்டு போய் உங்கள வந்து சேர்க்கும். இதே தான் லக்ராஜன் வந்து அவரோட மாடல்ல வந்து பண்ணாரு. அவர் வந்து ஃபோர்ஸ கால்குலேட் பண்ணாதனால, இந்த எனர்ஜி 2 எனர்ஜி வச்சு என்னென்ன பாசிபிள் பாத்ஸ்ன்றது அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லிட முடியும். அப்பனா நம்ம ஜிபிஎஸ் மேப் மாரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும், அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த மாரி பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். அந்த லீஸ்ட் ஆக்ஷன்ல தான் ஆப்ஜெக்ட் எப்பயுமே போகுன்றது நம்மளுக்கு வந்து இயற்கையாவே அது நடக்குது. ஸோ அது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு ஜிபிஎஸ் மேப் மாரி அவர் அந்த டைம்ல ஒரு ஈக்குவேஷன் மூலியமா வந்து கொண்டாந்துட்டாரு. இப்ப நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சது ஒரு டெக்னிக்கல் டெர்ம்ல சொல்ல போனோம்னா, அவர் வந்து பிசிக்கல் ஸ்பேஸ்ல இருக்கிறது எல்லா கால்குலேஷனும் அவர் வந்து அகாமடேட் பண்ண முடிஞ்சது. ஆனா, இன்னொரு ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு. அது பேர் வந்து கன்ஃபிகரேஷன் ஸ்பேஸ். கன்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்னா வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எத்தன ரவுட் வேணா எடுக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அந்த பாசிபிலிட்டீஸ் இருக்கும்போது நம்ம பிசிக்கல் ஸ்பேஸ்ல வந்து போட முடியாது. ஏன்னா பிசிக்கல் ஸ்பேஸ்ன்றது உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷன் தான். ஒரு எக்ஸ், ஒய், ஜி இது 3 தான் வச்சு தான் வந்து பிசிக்கல் ஸ்பேஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து பிளாட் பண்ண முடியும். ஆனா கன்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் வந்து பிசிக்கல் ஸ்பேஸோட ஜாஸ்தி. அதனால உங்களால வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ பேட்டர்ன்ஸ்ல போகும் அப்படிங்கிறத உங்களால வந்து ஜிபிஎஸ் மாரி நம்மளால வந்து பிளாட் பண்ண முடியும். அதுல நம்ம வந்து ஒவ்வொரு பாத்தும் வந்து நம்ம ஆக்ஷன் அப்படிங்கிறோம். பந்த தூக்கி வெளில போட்டோம் அப்படின்னா, அந்த பந்து வந்து எத்தன விதமா போகும் அப்படிங்கிறத நீங்க பந்து தூக்கி போறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளால வந்து அந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அந்த இடத்த வச்சு நம்மளால வந்து பிளாட் பண்ணிட முடியும். அப்புறம் அத வந்து நம்ம ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆக்ஷன் அப்படின்றோம். இதுல நம்மளுக்கு தெரியும் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எது வந்து பெனிஃபிட்டோ அந்த ஃபாஸ்டஸ்ட்டா எப்படி போகுமோ அப்படிதான் வந்து போகும் ஜிபிஎஸ் மாரி. ஸோ இதுதான் வந்து லக்ராஜன் ஈக்குவேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் வந்து குடுத்தது. எல்லாரும் வந்து லக்ராஜன் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஆன்சர் வந்து சேம் தான். நியூட்டன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணா லக்ராஜன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வந்து சேம் தான். ஸோ டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து சிம்பிள் திங்ஸ்க்கு வந்து நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கிறது வந்து லக்ராஜன் ஈக்குவேஷன்ஸ். ஆனா இப்ப லக்ராஜன் வந்து இவ்வளவு பண்ணியும் வந்து இன்னும் ஒரு சின்ன கேப் இருந்துகிட்டே இருந்தது. அதான் வந்து ஹாமில்டோனியன் வந்து சால்வ் பண்ணது. ஹாமில்டோனியன் வந்து என்ன பண்ணாருன்னா, லக்ராஜன் ஈக்குவேஷனை எடுத்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் வந்து இன்னும் ஒரு 2 திங் ஆட் பண்ணி விட்டாரு. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணாரு. லக்ராஜன் வந்து அவர் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு பார்த்தாரு. ஆனா ஹாமில்டோனியன் வந்து என்ன சொன்னார்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மொமெண்டமும் இருக்கு, ஒரு வெலாசிட்டி இருக்கு, இதையும் வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்னொரு கதவை திறந்து விட்டாரு. இப்போ அவரோட ஈக்குவேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த ஃபேக்டரையும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு கைனடிக் எனர்ஜி இருக்கு அப்படிங்கறத ஆட் பண்ணி அவரோட ஈக்குவேஷன்ஸ் வந்து போட்டு அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹாமில்டோனியன் வந்து அவரோட ஈக்குவேஷன்ஸ்ல மொமெண்டம் அண்ட் வெலாசிட்டியை உள்ள நுழைச்சிட்டதுனால என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து இந்த ஸ்பேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இப்போ நியூட்டன் பண்ணது எல்லாமே வந்து பிசிக்கல் ஸ்பேஸ்ல வந்து அடங்கிடும். லக்ராஜியன் வந்து அதை எடுத்து கன்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் சொல்லி அதை எக்ஸ்பேண்ட் பண்றாரு. ஹாமில்டோனியன் வந்து ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு. இந்த ஃபேஸ்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளோட இன்னும் அட்வான்ஸ் கால்குலேஷன்ஸ் வந்து அதில் அகாமடேட் பண்ண முடிஞ்சது. அதுல ஒன்று குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம்ல வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து கிராவிட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப பிளரியா இருக்கும். ஏன்னா எந்த பார்ட்டிகல் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டியில தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ ஹாமில்டோனியனோட ஈக்குவேஷன்ஸ் வந்து அதுல வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஏன்னா அது பேஸா இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் அந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வந்து இவரோட ஈக்குவேஷன்ஸ் பேஸா வச்சு அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பண்ண அப்படின்னா, இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஏதாவது ஒரு அப்ரோச்ல பண்ணா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒன்னா தான் வரும். ஆனா ஹாமில்டோனியன் மட்டும் குவாண்டம் ஜோன்ல வந்து கொஞ்சம் என்டர் ஆச்சு. ஆனா உங்களுக்கு வந்து நியூட்டன் அண்ட் லக்ராஜன் இது 2 யூஸ் பண்ணீங்கன்னா அது ரிசல்ட் வந்து ஒன்று தான் வரணும். ஆனா உங்களுக்கு என்ன நீட் இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க, எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் பாக்குறீங்க, எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சு நீங்க பாக்குறீங்க, அதை பொறுத்து நீங்க எந்த மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஆனா உங்களுக்கு நிறைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருந்தது அப்படின்னா நீங்க லக்ராஜன்ல தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு குவாண்டம் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க ஹாமில்டோனியன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரி, நம்ம ஒரு ரீகேப் போடுவோம். இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் 3 பேர் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அதில் நியூட்டன் ஒருத்தர், லக்ராஜியன், அப்புறம் ஹாமில்டோனியன். இவங்க 3 பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. இந்த 3 பேருமே ஒரே விஷயத்தை தான் வந்து வேற வேற டைமென்ஷன்ல வந்து பேசினது. இதுதான் வந்து பிசிக்ஸ்ல வந்து ஒரு நல்ல விஷயமே. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மாடலிங் மாதிரி நீங்க பார்க்கணும். இப்போ நியூட்டன் பண்ணது வந்து ஃபோர்ஸ் பேஸ் அப்ரோச் அவரோட ஈக்குவேஷன்ல ஃபோர்ஸ் வச்சு எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி காமிச்சாரு, ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. லக்ராஜன் வந்து ஃபோர்ஸை தூக்கிட்டு எனர்ஜி வச்சு அவர் கால்குலேட் பண்ணாரு. அதில் எனர்ஜி அவர் சூஸ் பண்ணது கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டுத்தையும் வச்சு அவர் கால்குலேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் எப்படி இருக்குன்றத அவர் கொடுத்தாரு. லக்ராஜன் மாடல்ல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். அப்புறம் எது வந்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்றது கண்டுபிடிச்சிட முடியும், நம்மளோட ஜிபிஎஸ் மாதிரி. ஸோ ஆனா ஹாமில்டோனியன் வந்து பின்னாடி வந்தாரு. லக்ராஜன் ஈக்குவேஷனை எடுத்து அவர் வந்து இன்னொரு
திங்கை மிக்ஸ் பண்ணி விட்டார். அதில் மொமெண்டம் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு 2 விஷயத்தை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டார். ஆனால் ஹாமில்டனியனோட ஈக்குவேஷன் தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு அடித்தளமாக முடிஞ்சு அது குவாண்டம் மெக்கானிக்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நியூட்டன் பண்ணது வந்து ஃபிசிக்கல் ஸ்பேஸ், லெக்ராஜன் பண்ணது வந்து கன்ஃபிகரேஷன் ஸ்பேஸ், அப்புறம் ஹாமில்டனியன் பண்ணது வந்து ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்ற 3 கேட்டகரியில் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எந்த மெக்கானிக்ஸ் ரிலேட்டட் இருந்தால் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஜோன்ல இருந்து தான் இந்த 3ல் ஒரு ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம், எந்த காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் மேலோட்டமாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க, ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் போடுங்க. எனக்கு ஏதாவது புது வீடியோ ரிக்வஸ்ட் இருந்தாலும் போடுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வந்து வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.